வணக்கம் நண்பர்களே. இது வேல் சுனேட் டிவியில் உங்கள் ஈஸ்வரன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், தமிழகத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தேர்தல் நடந்திருக்கு. காலையில் இருந்து கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் 65% ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இது மிகப்பெரிய வருத்தம். என்னென்னா, படித்தவங்க அதிகரிச்சுக்கிட்டே வர்ற சூழ்நிலையில் இது 85-90% நோக்கி நகர்ந்திருக்கணும். நகராமல் இருக்கிறது மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்தி. இதை எல்லாரும் முதல்ல கவனத்தில் கொள்ளணும். ரெண்டாவது, தேர்தலுக்கு ஓட்டு போட வந்த பல தேர்தல் இடங்களில், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருந்த முகப்பேரில், இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து ஒரே பூத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்டவங்க பேர் விடுபட்டு போயிருக்கு. யார் எடுத்துகிட்டு வந்தாலும் போன தேர்தலில் 2022 பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாம் அந்த பூசலிப்பு வச்சுருக்காங்க. பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஓட்டு போட்ட இதை அப்படியே கொத்தாக தூக்கியிருக்காங்க. ஒரு சில சீரியல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு வரிசை எண்ணுன்னு போடுவாங்க. வரிசை எண்ணில் 570ன்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 570லேருந்து 585 வரைக்கும் யார் பேருமே இல்லை. ஸோ இது என்ன நடந்திருக்குன்னா, காப்பி பேஸ்ட் பண்ண இடத்துல சுத்தமாக வேலையே செய்யலை அப்படிங்கிறது தெரியுது. இதை தேர்தல் அதிகாரி, தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சுத்தமாக கண்டுக்கிறது மாதிரி இல்லை. அதுக்கான பொறுப்பையும் எடுத்துக்கிட்டது மாதிரியும் தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொதுமக்கள் தான் போய் செக் பண்ணிக்கணுமா. ஒரு தடவை கொடுத்துட்டாங்க, ஓட்டு இருக்குது. ஒவ்வொரு முறையும் உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர்லையும் மொபைல்லையும் செக் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இது மாதிரி பேசுறதுங்கிறது ஒரு பொறுப்பற்றத்தனமாக நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல தமிழ்நாடு அளவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காருங்கிறது பேட்டி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கையை தொடரலாங்கிறது நமக்கு கிடைச்ச தகவல் தெரிய வருது. இது தமிழ்நாடு தேர்தல் அதிகாரிகளுடைய கவனக்குறைவு. இவ்வளவு பணம் கொடுத்து இவ்வளவு பணம் வாங்கி வேலை செஞ்சவங்க இவங்களுக்கு என்ன வேலை செஞ்சுருக்காங்க? இது பொறுப்பற்றத்தனம். ஒவ்வொரு பப்ளிக்கும் அவங்க செக் பண்ணிக்கணுமா. இது எந்த மாதிரியான பதிலை சொல்கிறாருங்கிறது தெரியவே இல்லை. இது ஜனநாயகத்தில் ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஓட்டு பெர்சன்டேஜை ஏற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? எல்லாரும் ஓட்டு போடணும், வாக்காளர்களுடைய உரிமை, நீங்கள் தான் போடணும். இது என்னையா இது? ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வெளியில் எடுக்கிறீங்க, பேரை நீக்கிறீங்கல்ல. பேரை சேர்க்கறதுல விடுபட்டுருச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல. பேரை நீக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பான முறையில் இவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணி அதுக்கு என்ன ப்ரூஃப் ரெக்கார்டு வச்சுருக்காங்கங்கிறது எந்த வெரிஃபிகேஷனுமே இல்லை. போன தடவை இருந்த அதே வீடு, அதே இது, எல்லா தெரு அட்ரஸ் எல்லாமே இதை விட பெரிய கேவலம் இதில் பார்கோடு இருக்கிற இப்போ புது வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருக்காரு. அவர் போய் கம்ப்யூட்டரில் தட்டினா அதில் பார்த்தீங்கன்னா பேர் நீக்கப்பட்டதுன்னு வரல, எந்த இதுவுமே வரல. இது உங்களுடைய இது அங்கே பொருத்தமானதா இல்லை, இங்கே என்ட்ரி இல்லை அப்படிங்கிறது மாதிரி காமிக்குது. இது என்ன ஜனநாயகம்? நிச்சயமாக தமிழ்நாட்டில் தேர்தல் ஜனநாயகத்தில் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து பேரை நீக்கம் செஞ்சிருப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதுங்கிறத நம்ம டிவி சேனல் வாயிலாக நம்ம பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். முதல்ல இதுக்கு நிரந்தர தீர்வு செய்யணும், உடனடியாக தீர்வு காணப்படணும். இது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது. இந்த 850 பேர் ஓட்டர்ஸ் யாரும் இருக்காங்களா, எங்கே என்ன இது, அந்த அளவுக்கு ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா உடனடியாக பக்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அவங்களுக்கு தனியாக ஓட்டு போடுறதுக்கு எதனா அனுமதிப்பாங்களா? இது மாதிரியான விஷயங்கள் இருந்தால் 2 மாதம் இருக்கு. நீங்கள் இன்றைக்கா ஓட்டு எண்ணிக்கை பண்ண போறீங்க, 2 மாதம் இருக்குது. ஒவ்வொரு தேர்தல் பூத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள். கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களெல்லாம் ஓட்டு போட சொல்லுங்கள். யாரெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ விடுபட்டவங்களெல்லாம் லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்கள். இது மாதிரி பண்ணணும். இது தேர்தல் அதிகாரிகள் இது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இதில் முறையாக கேட்டுக்கிறோம். சரிங்களா?